அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தோட திருவசனம் என்னவென்று பார்த்தால், தினமும் நமக்கு படி அளப்பவன் யார்? இதைப் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற போது இந்த வார்த்தையை சொல்லுகின்றான். குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யுகத்திரு வலாக்கின் கான அக்ஸரன் நாஸி லா யஅலமூன் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றான். இதோட அர்த்தம் என்னவென்று பார்த்தால், குல் நபியே நீங்கள் கூறுவீராக, நிச்சயமாக எம்முடைய இறைவன் தான் அவன் நாடியவர்களுக்கு அவன் ரிசுக்கை விசாலப்படுத்துகின்றான். மேலும் அவன் நாடியவர்களுக்கு அதை சுருக்கி வைத்திருக்கின்றான். இந்த விஷயங்களை மனிதர்கள் அதிகமானவர்கள் அறியவில்லை நபியே என்று நீங்கள் கூறுவீராக என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய உலகில் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் வரக்கூடிய சிந்தனை, எனக்கு இவன் தான் உணவு கொடுக்கிறான், எனக்கு இவன் தான் கொடுக்கிறான்னு நினைக்கிறான். ஆனா அது அல்ல. இவர்கள் எல்லாம் ஒரு காரணிகள். இந்த உலகத்தினுடைய ஒரு காரணிகள். நமக்கெல்லாம் உணவை வழங்குவது அல்லாஹ். அந்த ரிஸ்க் என்கின்ற வார்த்தைக்கு எல்லாமே அடங்கும். உணவு மட்டும் அடங்குன்னு கிடையாது. நம்முடைய உடை, இருப்பிடம், நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே டோட்டல் நம்ம யூஸ் பண்ற போன்ல இருந்து எல்லாமே அடங்கிரும். ரிஸ்க் என்கிற வார்த்தைக்கு எல்லாம் அடங்கும். அப்போ நம்முடைய எல்லா சக வசதிகளையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற விஷயத்தை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எல்லாம் விளங்க முடிகிறது. ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் வரக்கூடிய ஒரே சிந்தனை, ஒரு உணவு நம்மளுக்கு முன்னாடி வைக்கப்படுதுன்னா, அப்ப நமக்கு சிந்தனை வரணும். இந்த உணவை கொடுத்தது ஏன் அல்லாஹ்? ஏன்னா இத கொண்டு எடுத்து இத எனக்கு இப்ப கொடுத்தது இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடியார்கள் என்கின்ற சிந்தனை நமக்கு உள்ளத்திலே வர வேண்டும். இதுதான் சூஃபியாக்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறையும் கூட. ஆக இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வினுடைய சிந்தனை எல்லா சூழ்நிலையிலும் வரக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் அல்லாஹ் தர வேண்டும். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மறைங்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. நம் வாய்களில் எழுகின்ற பேச்சும், நம் மூச்சில் வருகின்ற இந்த மூச்சு காற்றும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையாக அவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.